எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். அண்ட் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி எல்லாருக்கும் என்னுடைய பெரிய நன்றிகள். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்க்கு வந்து நிறைய ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. அண்ட் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி கூட இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் எனக்கு உங்கள் லவ் கொடுத்துட்டே இருங்க. அண்டு இன்றைக்கி வந்து வேலண்டைன் டே. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி எல்லாருக்கும் அண்ட் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னோடய ஹாப்பி வேலண்டைன் டே. உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்கள் பார்ட்னர், உங்கள் கணவன் இல்லை உங்கள் மனைவி, அவங்க கூட நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி ஒரு லவ்வோடு இருந்திருப்பீங்கல்ல. ஸோ இதே மாதிரியான லவ் வந்து என்றென்றும் நீங்கள் எல்லோரும் இருக்கணும் அப்படின்றதுக்காக கடவுள்கிட்ட நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அண்ட் என்னுடைய லவ்வர்ஸ் டே இன்றைக்கி எப்படி போச்சு அப்படின்னா ரொம்ப மொக்கையாக போச்சுங்க. நான் வந்து நேற்றே வந்து மனசுக்குள்ளே ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். காலையில் எழுந்ததுமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நல்லா கிளம்பி நான், என் ஹஸ்பண்ட், என் பாப்பா வந்து 3 பேர் வெளியே போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக நான் யோசித்து வச்சுருந்தேன். சர்ப்ரைஸாக அவங்கள கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு. பட் எழுந்த உடனே காலையில் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வெளியே போகலாமா அப்படின்னு கேட்டேன். என் ஹஸ்பண்டும் சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். பட் எங்கே போகிறதெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணல. சும்மா ஷாப்பிங் அந்த மாதிரி ஏதாவது போகலாம், இல்லை பாப்பா வந்து ரொம்ப நாள் பீச் போகணுன்னு கேட்டான். ஸோ பீச் அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டே இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பாட்டி வந்து நம்மளோட பழைய வீட்டில் வந்து தேங்காயெல்லாம் எடுக்கணும், தேங்காய் மரம்லாம் நிறைய வந்து தேங்காய் காய் காய்ச்சிருக்கு, ஸோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா பிளானும் கேன்சல் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாருமே அங்கே போயிட்டோம். நாங்கள் 3 பேருமே பாட்டி கூட போயிட்டு, ஸோ அங்கே நிறைய வேலை இருந்தது. ஸோ அந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளேயே 2 o'clock ஆகிடுச்சு. ஸோ 2 o'clock வந்து சமைச்சு சாப்பிட்டு தூங்கியாச்சு. ஸோ எங்கள் டே இப்படி தான் போச்சு. ஸோ ஏன் நான் இந்த விஷயம் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போது லவர்ஸ் டே, வேலண்டைன் டே அப்படின்னும் போது இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்ம செலிப்ரேட் பண்ணுற ஒரு டே கிடையாது. ஸோ லவ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருடைய லைஃப்லேயும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபீலிங்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்குது அந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ நிறைய பேர் வந்து காதல் அப்படின்றது வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆண் ஒரு பெண் மேலே செலுத்துறதும், இல்லை ஒரு பெண் ஒரு ஆண் மேலே செலுத்துறதும், ஸோ இது மட்டும்தான் காதல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட்டு காதல் அப்படின்றது வந்து எல்லா உயிரினங்களுக்கும், எல்லா ஜீவராசிகளுக்கும், எல்லாருக்குமே வந்து பொதுவான ஒரு உணர்வு. அண்டு எல்லாருமே நம்ம எல்லாருக்குமே வந்து காதல் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து உணராத மனுஷங்களே கிடையாது, ஒரு ஜீவராசியே கிடையாது. ஓகேவா? நம்ம லைஃப்பில் நம்ம காதல் எல்லாருமே உணரக்கூடிய ஒரு ஃபீலிங்ஸ். ஓகேவா? பட் நம்ம தான் வந்து என்ன சொல்கிறது, நம்ம மனுஷங்களாம் நம்ம மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ஒரு வேலண்டைன் டே, ஸோ இந்த டேக்கு மட்டும்தான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒன்றா இருக்கணும், கிஃப்ட்ஸ் கொடுத்துக்கணும், செலிப்ரேட் பண்ணிக்கணும், பிடிச்ச இடத்துக்கு போகணும், வரணும் அப்படின்றது நம்ம தான் காலப்போக்கில் அமைச்சிக்கிட்ட ஒரு விஷயம். பட் காதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட் கிடையாது, டைம் கிடையாது. ஓகேவா? எந்த ஒரு வரமுறை கிடையாது. நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட நம்ம காதல் வந்து எப்போ வேணாலும் எப்படி வேணால் செலுத்திக்கலாம். அண்டு காதல்னு சொன்னாலே இப்போ நான் சொன்ன மாதிரி தான், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் லவ் பண்ணணும், இல்லை ஒரு ஆண் பெண் மட்டும்தான் லவ் பண்ணணும் அப்படி கிடையாது. இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டை நமக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க மேலே நமக்கு நிறைய அன்பு இருக்குது அப்படின்னா அதையும் ஒரு வகையான காதல் தான். ஸோ நம்ம அப்பா அம்மாவை நமக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ அவங்க மேலே நமக்கு இருக்க அன்பும் அதுவும் ஒரு வகையான காதல் தான். அப்படி வந்து காதல்ன்றது நமக்கு வெவ்வேறு உறவுகள் அண்ட் வெவ்வேறு வழிகளில் நமக்கு வந்து காதல் வந்து தினம் நமக்கு வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு, நம்மளும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் வந்து காதல் எப்படி இருக்குது அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காதலை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது. பிகாஸ் காதல் அப்படின்றது வந்து இப்போ 90s கிட்டாக இருக்கீங்க, இல்லை ஒரு 80s இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய காதல் வந்து வேறு மாதிரி ஒரு விஷயம். நம்ம பார்த்த விஷயங்கள் வேறு, நம்ம அனுபவித்த விஷயங்கள் வேறு. பட் இப்போ இந்த 2K அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி இருக்க பசங்களுடைய காதல் வந்து வேறு மாதிரி இருக்குது. அண்டு டோட்டலி வந்து அந்த காதலை வந்து புரிஞ்சிக்க முடியாது. அண்ட் அது அவங்களுக்கு தான் புரியும். ஸோ அதை பற்றி பேச வேண்டாம், அது அவங்களுடைய லைஃப் அண்டு அவங்களுடைய தாட் அண்ட் அவங்களுடைய இஷ்டம் அது. ஸோ நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டாம், ஸோ அதை பற்றி வேண்டாம். பட் இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் அண்ட் எனக்கு கல்யாணம் ஆகி இருக்குது. ஸோ எனக்கு என்னுடைய மேரேஜ் லைஃப்பில் என் ஹஸ்பண்ட் கூட இருக்க என்னுடைய அனுபவங்களாக இருக்கட்டும், நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள்,
காதல் பற்றி எனக்கு கிடைச்ச புரிதல் அண்ட் எந்தெந்த விஷயங்கள் வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் லைஃப்பை வந்து ரன் பண்ணுறதுக்கு உதவிச்சு. ஸோ நிறைய என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து நான் மாற்றிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ காதல் பற்றின விஷயங்கள், அதாவது ஒரு கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய காதல் பற்றின விஷயங்கள் பற்றியெல்லாம் இன்னைக்கு பேசலாம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த டாபிக். ஓகேவா? ஸோ முதல்ல வந்து என்னை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, நான் மாயா. அண்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கல்யாணம் வந்து என்ன சொல்கிறது, லவ் மேரேஜ் தான். அண்ட் எல்லாருமே சொல்லுவாங்க என்ன சொல்கிறது, லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ், இல்லை ஃப்ரெண்டு வந்து ஹஸ்பண்ட் அதான் லவ் பண்ண கல்யாணம் அப்படி சொல்லுவாங்க. பட் என்னோட கல்யாணம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, முதல்ல நான் என் ஹஸ்பண்டை பார்க்கும்போது எனக்கு அவர் ஒரு எனிமியாக தான் இருந்தார். எனக்கு அவரை பிடிக்கவே இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் அவரை நான் பார்க்கும்போது எனக்கு அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமே இல்லை. பட்டு அப்புறமா காலப்போக்கில் வந்து அவர் எனக்கு ஒரு நல்ல நண்பன் ஆனார். நல்ல நண்பன்னா என்ன சொல்கிறது, அது இப்போல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பாய் பெஸ்டி. ஸோ அந்த மாதிரி கிடையாது. பட் ஆனால் உயிருக்கு உயிரான ஒரு தோழன். அவ்வளோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் மச்சான் அப்படி தான் கூப்பிட்டு போனாங்க. அந்தளவுக்கு வந்து நாங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ காலப்போக்கில் நிறைய விஷயங்கள் வந்து என் லைஃப்லேயும் நடந்தது அண்ட் அவர் லைஃப்லேயும் நடந்தது. எங்கள் 2 பேருக்குமே வந்து சாரி தனித்தனியான நிறைய விஷயங்களை நாங்கள் 2 பேருமே ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அந்த 2 பேரோட பிரச்சனைகளும் எங்கள் 2 பேருக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு நாள் அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நாள் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா ஒரு நாள் வந்து அவர் வந்து அதாவது என் மேலே ஒரு லவ் ஃபீல் அவருக்கு க்ரியேட் ஆகிருக்கு. பட் அது அவர் சொன்னதில்லை என்கிட்ட அந்த டைமில். அதுக்கப்புறமா வந்து எனக்கே அது புரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து ஓகே உனக்கு பிடிக்கலைன்னா வேண்டாம் அப்படின்ற ஒரு இதில் வந்தார். அவருக்கு வந்து நான் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட ஓகே தான், பட்டு நீ என்னை லவ் தான் பண்ணி ஆகணும், என்னை கல்யாணம் கட்டி ஆகணும் அப்படின்ற ஒரு தாட்டில் என்றைக்குமே என்கிட்ட பிஹேவ் பண்ணதும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் கூட என்கிட்ட யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ அவர் என்ன பண்ணார்னா, ஃப்ரெண்டாகவே இருக்கலாம்ப்பா, சரி ஓகே அது மாதிரி வேண்டாம், இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு ஒரு டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டு விட்டுட்டார். பட் ஆனால் எனக்கு தெரியும் அவருக்கு அந்த ஃபீல் உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படின்ட்டு. ஒரு 2.5 years அப்படியே போச்சு. 2.5 years நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அதாவது யாரை பார்த்தாலும் எங்கள் 2 பேரையும் பார்த்தா வந்து என்ன சொல்கிறது, இவன் இருந்தானா அவன் இருப்பான், அவன் இருந்தானா இவன் இருப்பான், அந்தளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுது. ஸோ இப்படி போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா நான் என் லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது. நிறைய வந்து என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பாஸ்ட்லாம் இருக்குது. பட் அது எல்லாமே வந்து இன்னைக்கு இந்த ஹாப்பி இதில் நான் ஷேர் பண்ண விரும்பல. கண்டிப்பாக அது எனக்கு டைம் வரும்போது அண்ட் எனக்கு அதுக்கான சூழ்நிலைமைகள் வரும்போது கண்டிப்பாக நான் அதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி போயிட்டே இருந்தது. அப்புறமா ஒரு கட்டத்தில் எனக்கும் ஃபீல் ஆச்சு, சரி ஓகே நமக்காக வந்து இவ்வளோ வெயிட் பண்ணுறாங்க, இவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிட்ட ஒரு பர்சன். ஸோ இவங்க நம்ம கூட இருந்தால் தான் நம்ம வந்து நம்ம லைஃப் பெட்டராக இருக்கும் அப்படின்றது நானும் ஒரு பாயிண்டில் ஃபீல் பண்ணதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இப்படி தான் எங்கள் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு ஷார்ட் ஸ்டோரி. ஓகே. அண்டு அதுக்கப்புறமா இப்போ வரைக்கும் இப்படி தான் லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ நான் இப்போ வந்து மேரேஜ் லைஃப்பில் வந்து இப்போ நாங்கள் என்ன தான் ஃப்ரெண்டாக இருந்து அண்டு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்து, ஓகேவா, என்னை பற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவருக்கு தெரியும், அவரை பற்றி கம்ப்ளீட்டாக எனக்கு தெரியும். இருந்தாலும் எங்களால் வந்து இந்த மேரேஜ் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியுதான்னு கேட்டிங்கன்னா முடியல. ஒரு சில கட்டத்தில் என்ன ஆகும்னா, நம்மளை அறியாமையே வந்து நமக்குள்ளே இருக்க ஈகோவாக இருக்கட்டும், இல்லை நமக்குள்ளே இருக்க இந்த போட்டி பொறாமைகளாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாமே வந்து நம்ம இயல்பாகவே வர விஷயங்கள் எங்களுக்குள்ளேயும் வரும். ஸோ நிறைய வந்து குட்டி குட்டி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து நானும் எதிர்கொண்டு இருக்கேன். ஸோ அவரும் வந்து அவர் சைட்லேருந்தும் எனக்கு கிடைச்சிருக்கு அண்ட் என் சைட்லேருந்தும் கிடைச்சிருக்கீங்க. யாருமே பர்ஃபெக்ட் கிடையாதுல்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து மேரேஜ் லைஃப்பில் வந்து எங்களுக்கும் போயிட்டு இருந்தது. பட் நான் என் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பாயிண்ட்டாகவே எடுத்து வச்சுருக்கேன் நான் அதை. ஏன்னா நான் வந்து பேசும்போது வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நான் விட்டுறக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக ஓகேவா.
ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து என்னென்னா, நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் லைஃப் நம்ம வந்து ரன் பண்ணணும் அப்படி நம்ம இருக்கோம் அப்படின்னா, நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன, நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா ரெஸ்பெக்ட். ஸோ ஈச் அதர் வந்து நம்ம ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குள்ளேயும் வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஓகேவா? இன்னைக்கு நிறைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிறதா இருக்கட்டும், பிரச்சனை வரதா இருக்கட்டும், இல்லை என்ன சொல்கிறது, மனசொடைஞ்சி போகிறதா இருக்கட்டும், இல்லை பிரிவுகள் ஏற்படுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே மூல காரணம் என்னன்னா அந்த ஒரு ரெஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாததால தான். சில லவ் மேரேஜ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. லவ் பண்ணும்போது இருக்க ஒரு ஃபீல், ஒரு அந்த அஃபெக்ஷன், அந்த ஒரு ஸ்பார்க்கு, அது எல்லாமே வந்து கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா குறைஞ்சிருது. அவன் தானே அப்படின்ற ஒரு அசெப்ட் விஷயம் வந்து நிறைய பேர் நம்ம மத்தியில் வந்துடுது. அந்த ஒரு விஷயம் கேஷுவலி வந்துடுது நமக்கு. பட் ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு பெரிய விஷயங்களுக்கு வந்து வழிவகுக்கும். ஸோ ரெஸ்பெக்ட்ன்றது அவ்வளோ வந்து முக்கியம். ரெஸ்பெக்ட்னா அது எப்படி காட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்ட்னர் வந்து நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல வராரு. ஓகேவா? அது நமக்கு பிடிக்காத விஷயமா கூட இருக்கலாம், இல்லை அவங்க ஃபேமிலி பற்றின விஷயமா இருக்கலாம், இல்லை அவர் ஒர்க் ரிலேட்டடான இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கட்டும், இல்லை நம்ம ஃபேமிலி பற்றியா இருக்கட்டும், இல்லை நம்மளை பற்றி கூட இருக்கட்டுங்க. அவர் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராரு, இல்லை உங்கள் மனைவி உங்ககிட்ட வந்து சொல்ல வராங்க அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு நம்மளுடைய ரெஸ்பெக்ட் எப்படி காட்டணும்னா, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத வந்து நம்ம பொறுமையாக கேட்கலாம். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட வந்து அந்த பொறுமை தான் நம்ம கிட்ட கிடையாது. நம்ம ஆப்போசிட் பர்சன் வந்து என்ன பேசுறாங்க அப்படின்றத வந்து நம்ம கேட்கறதே கிடையாது. கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவங்க இதை தான் சொல்ல வராங்க, அவங்க இப்படி தான் நினைக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்மளுக்குள்ளே நம்ம ஒரு டிசைட் பண்ணிக்கிட்டு நம்ம கத்துறதோ, இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதோ, இல்லை ஒரு ப்ராப்ளம் அங்கே கிரியேட் ஆகுறது. ஸோ ஒரு குட் லிசனரால தான் ஒரு குட் பார்ட்னராக இருக்க முடியும். ஓகேவா? ஸோ நம்ம லிசன் பண்ண கற்றுக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணி. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க சைடில் ஒரு ஃபீலிங்ஸ் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஒரு சில ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு அது பெரிய ஃபீலிங்ஸாக இருக்கலாம் நம்ம பார்ட்னருக்கு, அது ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும். ஆனால் ஆப்போசிட் பர்சன்ஸ் நமக்கு வந்து அது ஒரு சில்லியாக இருக்கும். சே, இதுக்கா நீ ஃபீல் பண்ணுற, இது இவ்வளோ பெரிய விஷயமா, இதுக்காகவா நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ற அப்படின்னு நமக்கே தோணும். பட் அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம அவங்கள வந்து கேவலமாவோ, இல்லை அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து நம்ம என்ன சொல்கிறது, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நம்ம பேசும்போது என்ன ஆகும்னா, அவங்க மனசுல இருந்து சொல்ல வராங்க, அவங்களோட ஃபீலிங்ஸ் அப்படின்றதே சொல்ல மாட்டாங்க. அப்படியே அந்த இடத்துல வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம அப்படி பண்ண வேண்டாம். அது எவ்வளோ சில்லி ரீசனாக வேணா இருக்கட்டும், பட் அது அவங்களுக்கு அது பெரிய மனசுல ஒரு பாரம். ஸோ அதை நம்ம கிட்ட சொல்றாங்க அப்படின்னும் போது நம்ம அதை முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா அவங்க கிட்ட கேட்கலாம். பொறுமையா அவங்களுக்கு வந்து அவங்க சொல்ற விஷயத்த வந்து நம்மளும் வந்து ஃபீல் பண்றோம், ஓகே நான் கன்சர்னா இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து காட்டலாம். ஓகேவா? அண்ட் செகண்ட் விஷயம், முக்கியமான ஒரு விஷயங்க. ஓகேவா? அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி இவங்களுக்குள்ள வந்து நிறைய வந்து புரிதல் இல்லாத பிரச்சனைகளாக இருக்கட்டும், புரிதல் இல்லாத விஷயங்கள் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் போதுமான நேரம் வந்து குடும்பத்தோடு செலவழிக்காதது இருக்கிறது தான். ஸோ ஒரு ஃபேமிலி டைம் அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் எங்களோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப கண்டிப்பாக இருப்போம். என்னன்னா, என்ன வேணால் பண்ணுங்க. இப்போது பாப்பா இருக்கா, பாப்பாவுக்கும் அதை தான் நாங்கள் இப்போத்துலேருந்தே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் டின்னர் சாப்பிட்றோம் அப்படின்னா நாங்கள் 3 பேருமே ஒன்றா தான் சாப்பிட்ணும். ஓகேவா? நீ தனியாக சாப்பிட்றது, இல்லை நான் தனியாக சாப்பிட்றது, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயன்றதே கிடையாது. நாங்கள் என்ன இப்போ காலையில் வந்து அவள் ஸ்கூல் போயிடுவா, என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ அதை விட்டுருவோம். அண்டு லஞ்சு ஆஸ் யூஷுவல் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ நான் தனியாக அது பிரச்சனை கிடையாது. சாரி. ஆனால் நைட் டின்னர் இல்லை நாங்கள் 3 பேரும் ஒன்றா இருக்க சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னா நாங்கள் 3 பேரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். அண்டு சாப்பிடும்போது டிவியோ ஃபோனோ நாங்கள் இதை பயன்படுத்த மாட்டோம். நாங்கள் 3 பேருமே வந்து பேசிக்கிட்டே தான் சாப்பிடுவோம். அண்டு எப்போவுமே வந்து எங்களுக்குள்ளே இருக்க விஷயங்களை வந்து நாங்கள் ஷேர் பண்ணிப்போம்.
ஓகேவா? இப்போது சாப்பிடும்போது நாங்கள் வந்து ஜோனா கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்போம். ஸ்கூலில் இன்னைக்கு எப்படி போச்சு, எப்படி இருந்தது, என் ஹஸ்பண்டும் அவரோட ஆஃபீஸில் இல்லை அவர் ஒர்க் பிளேஸில் அவருக்கு என்ன நடந்தது, ஸோ எனக்கு இன்னைக்கு வீட்டில் எந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது, நான் என்ன பண்ணேன், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு ஜாலியாக வந்து எங்களுக்குள்ளே இருக்க விஷயங்களை ஒளிவு மறைவு இல்லாமல் நாங்கள் வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஓகேவா? அண்ட் ஆஃப்டர் டின்னர்லேருந்து தூங்குற வரைக்குமே எங்களுக்கு ஃபேமிலி டைம் மட்டும்தான். நாங்கள் பேசிகிட்டே தான் இருப்போம். அண்டு தூங்கும்போது கூட வந்து டிவியோ இல்லை மொபைல் ஃபோனோ யூஸ் பண்ணாமல் நாங்கள் 3 பேருமே பேசிக்கிட்டே அண்டு நிறைய விஷயங்கள், நிறைய கதைகள், அண்டு பாப்பாவுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் நிறைய கதைகள் சொல்வார், எனக்கும் சொல்வார், நானும் கேட்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து கதைகள் கேட்டுக்கிட்டு நிறைய என் ஹஸ்பண்ட் வந்து இந்த நீதி கதைகள்லாம் நிறைய சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பேசிக்கிட்டு அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டே நாங்கள் தூங்குவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா, இன்னும் நிறைய புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் பற்றி, அது நம்ம ஹஸ்பண்டாக இருக்கட்டும், இல்லை ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை குழந்தைங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னும் போது அந்த நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களை பற்றி நம்ம இன்னும் புரிஞ்சுக்கலாம். சில சமயம் நம்ம சொல்லுவோம், என் ஹஸ்பண்ட் பற்றி எனக்கு எல்லாம் தெரியும், என் ஒய்ஃப் பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். ஆக்சுவலி பார்த்தா நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஓகேவா? எவ்வளோ காலங்கள் எடுத்தாலும் இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க கூட செலவழிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம், என் லைஃப்பில் எனக்கு வந்து உபயோகமாக இருந்துச்சு இந்த சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் லைஃப்பை கொண்டு போகிறதுக்காக இருக்கட்டும், அண்டு நிறைய விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு என் ஹஸ்பண்ட் சைட்லேருந்து எனக்கு என்ன சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3rd பாயிண்ட்டு, என் ஹஸ்பண்ட் வந்து எந்த வேலையுமே என்னை தனியாக செய்ய விட மாட்டார். நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். என்னை சுற்றி இருக்க ஒரு சிலருன்னா நான் சொல்கிறேன், பார்த்துதால சொல்கிறேன். ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, சாப்பிடுவாங்க, டிவி பார்ப்பாங்க, ஃபோன் நோண்டுவாங்க, தூங்குவாங்க. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். அவ்வளோதான். ஒய்ஃப் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும், நைட்டு வரைக்கும் அவங்க நிறைய வேலைகள், நிறைய பொறுப்புகள் எல்லாமே பண்ணிகிட்ருப்பாங்க. பட் என் லைஃப்பில் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் என்ன அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் வந்து எந்த ஒரு விஷயமே என்ன தனியாக பண்ண விட மாட்டார். சப்போஸ் அவர் வீட்டில் இருக்காரு அப்படின்னும் போது, ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இருக்காரு அப்படின்னா என் கூட வந்து வேலையை வந்து பகிர்ந்துப்பார். ஓகே, நான் ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணேன்னா அவர் கூட வேறு ஏதாவது பண்ணுவார். உதாரணத்துக்கு நான் சமைக்கிறேன் அப்படின்னா எனக்கு வெஜிடபிள்ஸ் வந்து சாப் பண்ணி கொடுப்பாரு. இல்லை நான் க்ளோத்லாம் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா கொண்டு போய் உலர்த்துவார். ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து பிரிச்சுப்போம் எங்களுடைய ஒர்க்கு. அப்போ எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய பார்ட்னருக்கு வந்து நீங்கள் எல்லா வேலையும் என் ஹஸ்பண்ட் மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் உங்களால் முடிஞ்சப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அவங்களுக்காக இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணி உங்களுடைய அன்பு, உங்கள் காதலை வந்து நீங்கள் வெளிப்படுத்தலாம். ஓகேவா? அண்ட் 4th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது நம்பிக்கை. ஸோ இன்னைக்கு நம்பிக்கை அப்படின்றது வந்து இன்னைக்கு நிறைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. வெளிப்படையாக வந்து நிறைய பேர் வந்து நான் நம்புகிறேன், என் ஹஸ்பண்ட் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் பொண்டாட்டி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த நம்பிக்கை வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஏன்னா சில சமயம் எனக்கே அந்த மாதிரியெல்லாம் தோணும், நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த நம்பிக்கை எப்படி நம்ம வளர்த்துக்கலாம் நம்ம பார்ட்னர் மேலே அப்படின்னா, நமக்கு நம்மளுடைய பார்ட்னர் தெரியும். ஓகேவா? அவங்க எப்படின்னு நமக்கு தெரியும். இப்போது ஒரு சில சமயத்தில் வந்து பாஸ்வேர்டு, ஓகேவா? ஸோ அவருக்கு ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் நம்ம ஒரு வேறு பாஸ்வேர்ட் போட்டு வைக்கிறது, அண்டு அவர் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்க்கு தெரியாமல் பாஸ்வேர்ட் போட்டு வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது நம்பிக்கைகள் வந்து அங்கே என்ன சொல்கிறது, ஸ்பாயில் ஆகிற மாதிரி, எனக்கு அது சரியான வார்த்தை சொல்ல தெரியல. நம்பிக்கைகள் வந்து நம்பிக்கையற்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் போகிற ஒரு சூழலை வந்து நம்ம உருவாக்கக்கூடாது. உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம ஒரு ஃபேமிலி டைம் இருக்கும், இல்லை வந்து நம்ம ஒரு டின்னர் சாப்பிட்றோம், இல்லை நம்ம ஒரு ஃபேமிலியாக நம்ம உட்காந்துட்ருக்கோம். அந்த சமயத்தில் வந்து நம்ம பாட்டுன்னு எடுத்து ஒரு ஃபோன் எடுத்து நோண்டிக்கிட்டே இருக்கிறது, இல்லை வேறு நம்ம ரிலேட்டிவாக இருக்கட்டும், இல்லை வேறு யாரோ கூடயும் நம்ம அந்த டைமில் வந்து ஃபோன் பேசிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா மேரேஜ் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு வந்து இந்த ட்ரஸ்ட் வந்து ரொம்ப முக்கியங்க. அதுவும் ஈச் அதர் 2 பேருமே வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு உறவில் வந்து இருக்கீங்க அப்படின்றத வந்து ஒவ்வொரு செயல்லையும் நம்ம காட்டிக்கணும். ஓகேவா? வாயளவில் மட்டும் சொன்னால் போதாது, அது நம்மளுடைய சின்ன சின்ன செயல்கள்லையும்
அந்த நம்பிக்கைகளை வந்து நம்ம வலியுறுத்திக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அண்டு 5th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5th ஒன் வந்து ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம், பாராட்டுக்கள். ஓகே, ஸோ இன்னைக்கு நிறைய பேர் வந்து உங்களுடைய மனைவியை வந்து பாராட்டுறதே கிடையாதுங்க. சீரியஸ்லி சொல்கிறேன். அவங்க ஏதாவது பண்ணால் கூட அது உண்மையாக நல்லா இருந்தால் கூட நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அது ஒரு ஃபன்னு, சும்மா அவளை வந்து கேலி கிண்டல் பண்ணுறது, அவளை வந்து சும்மா விளையாட்டு காட்டுறது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறீங்க ஹஸ்பண்ட்ஸ். ஆனால் அது வந்து எங்களுக்கு மனசளவில் வந்து ஆஸ் அ ஒய்ஃபாக வந்து எங்களுக்கு ஒரு பெண்ணாக வந்து அது எங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். நாங்கள் ஏதாவது ஒரு சமையல் செஞ்சு தரோம், இல்லை ஏதாவது உங்களுக்காக ஒரு சில எஃபர்ட்ஸ் போடுறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்த நாங்கள் நல்லா பண்ணுறோம் அப்படின்னும் போது உங்களுடைய பாராட்டுக்கள் வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு பூஸ்ட் கொடுக்கும், அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஓகேவா? உங்களுக்காக நாங்கள் வந்து ஒரு ஷர்ட் அயர்ன் பண்ணி வைக்கிறோம், இல்லை உங்களுக்காக ஒரு லஞ்சு வந்து கரெக்டாக பேக் பண்ணி உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு ஒரு ஃபுட்டு கொடுக்குறோன்னா ஒரு சின்ன ஒரு விஷயந்தான், நல்லா இருக்குப்பா இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை வந்து எங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஆகாசத்தில் பறக்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் வந்து நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க. தயவு செஞ்சு ஒய்ஃப்ஸ்க்கு வந்து அதெல்லாம் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் இந்த விஷயத்த வந்து நான் என் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து சொல்கிறேன். ஓகே, ஏன்னா என் ஹஸ்பண்ட் இந்த விஷயத்த பண்ண மாட்டார், என்னை பாராட்டவே மாட்டார். கேட்டால் சொல்வார், உனக்கு பாராட்டினா நீ ரொம்ப ஓவராக பண்ணுவ அப்படின்னு சொல்வார். பட் அப்படி கிடையாதுங்க. பாராட்டினா மட்டும்தான் நெக்ஸ்ட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து இன்னும் வந்து தூண்டும். ஓகேவா? எங்கள் லவ் வந்து இன்னும் அதிகமாக ஆகும், இன்னும் அதிகமாக நாங்கள் உங்களுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் போடுவோம். அண்ட் இன்னொன்று 5வது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, 5 தானே சொன்னேன், எனக்கு ஞாபகமே இல்லைங்க. என்ன விஷயம்னா ஃபர்கிவ்னஸ், மன்னிக்கிறது. இன்னைக்கு தவறு செய்யாத மனுஷங்களே கிடையாதுங்க, நம்ம எல்லாருமே தவறு செய்வோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக், இல்லை ஏதோ ஒரு வார்த்தை விடுறது, இல்லை ஏதோ ஒன்று நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, சில பேர்லாம் பார்த்துருக்காங்க, சில மேரிட் கப்புள்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், சண்டை வந்துருச்சு இல்லை ஏதோ ஒரு தப்பு யார் பக்கமோ, அது ஒய்ஃபாக இருக்கட்டும், நான் 2 ஜோனரையும் பார்த்துருக்கேன். ஓகேவா? சில சமயத்தில் வந்து ஒய்ஃப் ஏதாச்சும் ஒன்று கஷ்டப்படுத்திட்டாங்க ஹஸ்பண்ட் அப்படின்னா, ஒரு வாரம் ஆனாலும் 10 நாள் ஆனாலும் ஒய்ஃப் கிட்ட பேசுறதே கிடையாது. குழந்தைங்கள வச்சு பேசுறது, இந்தா உங்கள் அம்மா கிட்ட சொல்லு, இந்தா உங்கள் அம்மாவை பண்ண சொல்லு, இந்த மாதிரி பண்ணுறது சில லேடிஸையும் பார்த்துருக்கேன் நான். ஓகேவா? நான் அவங்க யாருலாம் மென்ஷன் பண்ண விரும்பல, பட் ஒரு சில லேடிஸ் இருக்காங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க. அவங்க இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கே தெரியும், நான் அவங்கள தான் சொல்கிறேன்னு. என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னா பேசவே மாட்டாங்க, மூஞ்சி கூட பார்க்க மாட்டாங்க, மன்னிக்கவே மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்கள தான் வந்து இங்கே பக்கத்து கையாக ஆக்குறது. அந்த குழந்தைங்க வந்து என்ன சொல்கிறது, மீடியேட்டர் மாதிரி அந்த டைமில் வந்து யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த தவறு நம்ம பண்ணக்கூடாது. நமக்குள்ளே ஏதாவது பிரச்சனையா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நமக்குள்ளே ஏதோ ஒரு ப்ராப்ளம், நமக்குள்ளே ஏதோ மனசு கஷ்டம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த டைமில் அந்த செகண்ட் அந்த பர்சன் கிட்ட எதிர உட்காந்து பேசுறதுக்கு நமக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஒரு 1/2 hour, ஒரு 1 hour, இல்லை ஒரு 2 hour, இல்லை ஒரு நாளாக கூட போட்டோம், ஒரு நாள் கூட போட்டோங்க, எடுத்துக்கிட்டு நம்ம ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ நம்ம உட்காந்து பேசலாம். ஓகேவா? ஓகே, இது இப்படி அப்படின்றத வந்து நீங்கள் உங்கள் சைடு, இப்போ நீங்கள் மிஸ்டேக் ஏதோ உங்கள் சைடு தப்பு இருக்குன்னா நீங்கள் உட்காந்து பேசலாம், நீங்கள் சொல்லலாம், உங்கள் தரப்பு நியாயத்தை நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து கன்வே பண்ணலாம். ஆஷாவோ இல்லை ஆட்டிடியூடாவோ கிடையாது. ஓகேவா? நீங்கள் வந்து உங்கள் சைடில் இருக்க ஒரு விஷயத்த வந்து இது ஜென்யூனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கன்வே பண்ணலாம். இல்லை உங்கள் சைடு தப்பு இருக்குன்றது நீங்கள் உணர்றீங்க அப்படின்னா நீங்கள் தயங்காமல் அங்கே சாரி சொல்லலாம். அண்ட் சேம் சைடு அந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணலான்னா, கேட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான்லாம் வந்து கேட்க மாட்டேன், ஒன்றும் தேவையில்லை, ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள் வேண்டாம். ஓகே, இது நடந்து போச்சு, சரி ஓகே அப்படின்ற ஒரு மன்னிப்பு வந்து அங்கே கொடுக்கணும். ஒரு மன்னிச்சுக்கிற ஒரு குணம் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே கண்டிப்பாக தேவை. ஓகேவா? அந்த மன்னிக்கிற அந்த குணம் நமக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம நிறைய விஷயங்களை கடந்து நம்ம வந்து நம்மளோட மேரேஜ் லைஃப்பை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கொண்டு போகலாம். ஓகேவா? ஸோ நம்மளுடைய மேரேஜ் லைஃப்பில் ஓவரால் என்னென்ன விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஈகோ இருக்கக்கூடாது. அண்ட் செகண்ட் வந்து
இந்த கம்பேரிசன் இருக்குது தெரியுமா, அந்த கம்பேரிசன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லும் போது தாங்க எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். இன்னைக்கு வந்து நிறைய லேடிஸ் என்ன தெரியுமா பண்ணுறாங்க மிஸ்டேக்ஸு. இன்னைக்கு இருக்க லேடிஸ், நான் வந்து ஒரு லேடி தான், பட் நானே இது சொல்கிறேன். சம்டைம்ஸ் ஐ டூ தட், நானும் அதை பண்ணுவேன் சம்டைம். நான் சொல்கிறது முன்னாடி, அப்புறம் லேட்டராக நான் உணர்ந்துக்கிட்டேன் அது தப்புங்க, அப்படி பண்ணக்கூடாதுன்றது. இந்த லேடிஸ் பண்ணுற தப்பு என்ன தெரியுமாங்க, இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்க்குறது, இல்லை ஒரு யூடியூப்பில் ஒரு ரீல் பார்க்குறது. ஸோ அதில் வந்து ஒரு புருஷன் வந்து ஒரு பொண்டாட்டிக்கு வந்து ஏதோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குறது, இல்லை அப்படியே ரொமான்டிக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது, அப்படியே வந்து ஒரு சினிமாட்டிக்லி ஒரு சில விஷயங்களை வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒய்ஃப்க்கு பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு மோஸ்ட்டாக கேர்ள்ஸ் பண்ணுறாங்க. அதனால நான் கேர்ள்ஸ்க்காக சொல்கிறேன், ஏன்னா நானும் ஒரு கேர்ள்ன்றதால. ஸோ இதை என்ன பண்ணுறதுன்னா, உடனே அதை எடுத்து ஹஸ்பண்டுக்கு ஷேர் பண்ணுறது. நீ என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி என்கிட்ட பண்ணியிருக்கியா, இந்த மாதிரி ரொமான்டிக்காக இருந்திருக்கியா, இந்த மாதிரி லவ் காட்டியிருக்கியா, இந்த மாதிரி எனக்கு பண்ணியிருக்கியா, ஸோ இப்படி பேசுறது, இதை பண்ணுறது நம்ம ஓகேவா. நானே வந்து நிறைய என் ஹஸ்பண்டை வந்து கலாய்க்கிறதுக்கு வந்து அண்ட் அவரை டீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மேனரில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த மாதிரிலாம் ரீல்ஸ் அனுப்பியிருக்கேன். பட் லேட்டர் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன், அது எவ்வளோ பெரிய தவறு அப்படின்றத வந்து நான் அப்புறமா தான் நான் உணர்ந்ததால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம கம்பேரிசன் பண்ணக்கூடாது. நம்ம எல்லாரும் ஒரு தெளிந்த கண்ணோட்டம் நமக்கு வச்சுக்கணும் நம்ம மைண்டில். என்னன்னா, இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு கப்புள்ஸ் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் காட்டுறாங்கன்னா அது 100% ஜென்யூன் கேட்டிங்கன்னா கிடையாது, அது கிடையாது. அவங்க வந்து ஒரு வீடியோக்காக அவங்க ஒரு ஷோ அப் பண்ணுறாங்க, ஓகேவா. எல்லாரையும் நான் அப்படி சொல்லலை, பட் மோஸ்ட்டாக அதுதான் உண்மை, ஓகே. இப்போ அவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அவங்க அவங்க வந்து ஒரு வீடியோக்காக, அந்த வீடியோ நல்லா இருக்கணும், ஸோ நிறைய பேருக்கு அதை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு அதை பண்ணுறாங்க. பட் ரியாலிட்டின்னு வரும்போது அப்படியே ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஹீரோ மாதிரி ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே அப்படி இப்படி இதெல்லாம் வேலைக்காகுமா? அது வேலைக்கு ஆகாது, அப்படி கிடையாது. நம்ம ரியாலிட்டி என்னன்றதை புரிஞ்சுக்கணும். அண்ட் நம்ம ஹஸ்பண்டை வந்து மற்ற ரீல்ஸ் பார்த்தோ இல்லை மற்ற வீடியோஸை பார்த்தோ நம்ம புருஷன் வந்து நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல என்ன அர்த்தம் ஆகுதுன்னா, நம்ம ஹஸ்பண்டை நம்ம டாமினேட் பண்ணுறதுக்கு வந்து சமம் அது. ஸோ நம்ம ஹஸ்பண்டை வந்து யாரு கூட டாமினேட் பண்ணக்கூடாது. அவங்க அப்படி இருக்காங்க, நீ இப்படி இல்லை அப்படின்ற ஒரு தாட்டை வந்து எடுத்து போட்டுருங்க. அண்ட் அந்த மாதிரி ரீல்ஸோ வீடியோஸோ பார்த்து உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை உங்கள் ஒய்ஃபோ நீங்கள் வந்து குறைச்சி எடை போட்டுறாதீங்க. இவங்க வந்து இப்படி இல்லையே அப்படின்ற ஒரு தாட்டை வந்து வர வச்சுக்காதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, சைலண்ட். இன்னைக்கு நிறைய பேர் பண்ணுறது என்னன்னா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்கும்போது வந்து என்ன சொல்கிறது, மௌனம் பேசியதிலே வர சூர்யா மாதிரி மாறிடுறாங்க. ஸோ மௌனமாக இருக்குது. ஸோ மௌனம் இருக்கக்கூடாதுங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்களோட மேரேஜ் லைஃப் சக்ஸஸ்ஃபுல் போகணும் அப்படின்னா அந்த மௌனமாக இருக்கக்கூடாது. என் புருஷன் வந்து எப்போ பார்த்தாலும் மௌனமாகவே இருப்பாருங்க, இது எனக்கு பிரச்சனை தாங்க, ஓகேவா. நான் வீடியோவில் நான் ஓப்பனாக சொல்கிறேன், என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அவுட் ஸ்போக்கன். என்ன சொல்கிறது, அவருக்கு ஏதாச்சும் ஒரு ஹர்ட் ஆச்சு இல்லை என்னெல்லாம் ஹர்ட் ஆச்சுன்னா கூட சொல்லக்கூட மாட்டார் அந்த மனுஷன், சைலண்ட்டாக இருப்பார். நான் ஆனால் புரிஞ்சுப்பேன், சரி ஓகே இவர் வந்து ஏதோ இருக்குன்ட்டு. கொஞ்சம் டைம் விட்டு அப்புறம் போயிட்டு பொறுமையாக சொல்லுப்பா, என்னப்பா ஆச்சு உனக்கு, என்ன பிரச்சனை, நான் ஏதாச்சும் பண்ணிட்டேன்னா அது கூட வந்து நானாக சொல்லுவேன் ஒரு 4 காரணத்தை, இந்த காரணமா அப்படின்னு. அவர் சொல்ல மாட்டார் அப்பயும், ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவார். சரின்னு விட்டுருவேன் நான். அதுக்கப்புறம் அவரே வந்து எனக்கு சொல்லிடுவார். கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மனுஷனுக்கு வந்து வேறு யார்கிட்ட சொல்ல முடியாது, அதனால என்னை தேடி வந்து என்கிட்டயே அந்த மாதிரி ஒப்படைச்சிடுவேன். பட் அந்த மாதிரி இருக்காதீங்க, ஓகே. ரொம்ப வந்து சைலண்ட்டாக இருங்க, அது சில பேரோடைய குணம் அப்படி இருக்கும். அதுக்குன்னு நீண்ட நேரம் மௌன விரதத்துக்கு போயிடாதீங்க, ஓகே. முடிஞ்ச அளவுக்கு பார்ட்னர் கூட வந்து பேசுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, ஓகேவா. இப்போ நம்ம எத்தனை பார்த்தோம், ஈகோ, கம்பேரிசன், அப்புறம் வந்து அன்னெசரி டவுட்ஸ். இதுதான் சொல்ல மறந்துட்டேன், அன்னெசரி டவுட்ஸ். சும்மாவே வந்து இந்த லவ்வால் வரும் பார்த்தீங்களா டவுட்ஸு. நிறைய பேருக்கு இதுதான் பிரச்சனை. இந்த ஓவர் லவ் வந்துடுச்சுன்னா என்ன சொல்கிறது, தொட்டதுக்கெல்லாம் வந்து டவுட் வரும். ஓ உன் ஃபோன் ஏன் இப்போ ரிங் அடிச்சிச்சு, ஏன் ஃபோன் அடித்த உடனே ஏன் வெளியே போய் பேசினேன், ஏன் ஃபோனை பார்த்தோன்னே ஏன் இப்படி வச்சுக்கிட்ட, ஏன் ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக வந்த, இல்லை கால் ஏன் பிஸியாக போச்சு, இப்படி வந்து சில்லியாக வந்து நம்ம ஒரு சில டவுட்ஸ் படுவோம். அது வந்து பெண்களுக்கே உரியது, அதை மாற்ற முடியாது தான். ஏன்னா எனக்கும் அப்படி தான் இருக்கும். நான்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, நான் சீரியஸாக டவுட் பட மாட்டேன் என் ஹஸ்பண்டை. எனக்கு தெரியும் அந்த ஆள் வந்து என்னை தவிர யாரையும் யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன் என் புருஷன்.
பட் ஆனாலும் வந்து அந்த சில்லியாக வந்து நமக்குள்ளேயே வந்து இந்த லவ்வால் வரும் தெரியுமா ஒரு ஓ அப்போ அந்த இப்போ ஆஃபீஸ்லேருந்து ஏதாச்சும் ஒரு லேடி கால் பண்ணால் அப்படியே ஓ அந்த லேடி கிட்ட நீ ஜாலியாக பேசுகிற. ரீசெண்டாக வந்து அவர் சொல்ல மறந்துட்டேன், இது ஒரு ஃபன்னான விஷயம். அந்த ரூட் கேனல் பண்ணார் அவர் இந்த சவிதாவில். ஸோ அப்போ வந்து சொல்லலாமான்னு தெரியல, பட் ஓகே. அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தது வந்து லேடி டாக்டர் தாங்க. ஸோ அப்போ வந்து நான் அதை வச்சு என் ஹஸ்பண்டை வந்து இது பண்ணிட்டு இருந்தேன். ஓ நீ ஜாலியாக வந்து அந்த லேடி டாக்டரை பார்க்கறதுக்காக நீ வந்து அடிக்கடி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டே இருக்கிய. ஸோ இந்த மாதிரி வந்து இது சீரியஸாக நம்ம பேசுறது இல்லை, பட் ஆனாலும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஒரு ஃபன்னாக பேசுறது கூட வந்து நாளைக்கு பின்னாடி பெரிய பிரச்சனைகளாக வரும். ஓகேவா? ஸோ எனக்கும் அப்படி தான் வந்தது. என் ஹஸ்பண்ட் வந்து அதுக்கப்புறம் 1 மாதம் போவே இல்லை அந்த பக்கம் ஹாஸ்பிட்டல். அம்மா தாயே உனக்கு ஒரு கும்பிடு, நான் போகல, நான் என் பல்லு போட்டோம், நான் பிடுங்கி போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இல்லைப்பா சும்மா சொன்னேன்ப்பா, சும்மா ஃபன்னுக்கு நான் பேசினேன், நீ போய் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோன்னே தான் அப்புறம் தான் போய் பண்ணார். ஸோ அன்னெசரி டவுட்ஸை அவாய்ட் பண்ணுங்க. சின்னதாக சும்மா ஒரு லவ்வில் பண்ணுறது ஓகே, பட் அது ரொம்ப சீரியஸாக கொண்டு போய் எல்லாத்துக்கும் நீங்கள் அந்த மாதிரியே இருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனைக்கு தான் அது கொண்டு போய்விடும். ஓகேவா? அண்டு எக்ஸ்பெக்டிங் ப்ராப்ளம். இப்போ நம்ம ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் ரீல்ஸ் பற்றி சொன்னேன்ல, இப்போ ரீல்ஸ் பார்த்து இல்லை வீடியோஸ் பார்த்து நம்ம ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், நம்ம புருஷனா இப்படி இருக்கணும்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம வேறு ஏதோ ஒரு விஷயங்களை நம்மளா யோசிச்சுக்கிட்டு இல்லை நம்மளோ ஏதோ ஒன்றை வந்து பார்த்துட்டு ஸோ அதை வந்து நம்ம ஹஸ்பண்ட் மேலேயோ இல்லை நம்ம ஒய்ஃப் மேலேயோ திணிக்கக்கூடாது ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வச்சு. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றத வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து அவங்க ஞானிகள் கிடையாதுல்ல. நம்ம மனசில் இருக்கிறத புரிஞ்சிக்கிறதுக்கு அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பட் அதுக்கு மாற நீங்கள் இன்னொரு விஷயம் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு சில விஷயம் வேணும் இல்லை ஒரு சில விஷயம் நீங்கள் ஆசைப்படுறீங்க, இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா அது உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேயோ இல்லை உங்கள் ஒய்ஃப் கிட்டே நீங்கள் சொல்லலாம், எனக்கு இப்படி இருந்தால் பிடிக்கும், நான் அதை பண்ணுவேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை நான் விட்டுட்டேன், ஏன்னா எனக்கு நிறைய டிசப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு. என் ஹஸ்பண்ட் வந்து சரியான ஒரு உமனா மூஞ்சி, அதனால் வந்து பேசுனா பேசுவார் சில சமயம் அந்த மாதிரி. ஓகே, அவரை தப்பாக எடுத்துக்காதீங்க, என் செல்லக்குட்டி அது. ஸோ என்னன்னா நான் சொல்லுவேன், இன்றைக்கி கூட ஒன்றும் இல்லை, நான் இன்றைக்கி கேட்டேன் என் ஹஸ்பண்டை வெளியே கூட்டிகிட்டு போய் எனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வா, எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு நானாக கேட்டேன். ஏன்னா அவருக்கு ஒரு சில பாய்ஸ்க்கு என்ன ஒரு ஜென்ஸ்க்கு என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய லவ்வை வந்து இப்படியெல்லாம் கூட்டிகிட்டு போய் இல்லை இதெல்லாம் பண்ணி தான் வந்து தெரியப்படுத்தணும் வெளிப்படுத்தணும் அப்படின்றது தெரியாது ஒரு சிலருக்கு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டு அவங்க பண்ணலை அப்படின்னா நம்ம டிசப்பாயிண்ட் ஆகிட்டு உட்காந்து அழுகிறதுக்கு பதிலாக நம்மளே வெக்கத்தை விட்டு வாய் திறந்து சொல்லலாம், என்னை வெளியே கூட்டிகிட்டு போ, எனக்கு இது வேணும், இது வாங்கித்தா அப்படின்னு. ஸோ அப்படி தான் நானே என் ஹஸ்பண்ட் கேட்டேன். காலிலேருந்து போகல, சரி ஈவினிங்காக வெளியே கூட்டிகிட்டு போக சொன்னேன். ஸோ வெளியே போயிட்டு எனக்கு அந்த தேவையான மாத்திரைகளை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் என் லவர்ஸ் டேவோட பிளான் எனக்கு முடிஞ்சு போச்சு. ஸோ ஓவரால் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து என் சொந்த அனுபவம் அண்ட் நான் கற்றவை. ஸோ இதே தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அண்டு என்ன சொல்கிறது, இப்போ லவ் அப்படின்னா வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. நம்ம லவ் பண்ணுறோம் இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறோம், வாட் எவர், ஓகேவா, அந்த லவ் அப்படின்றது வந்து நம்ம வாழக்கூடிய, ஓகேவா, இது 1 வருஷமோ 2 வருஷமோ இல்லை ஒரு 10 வருஷமோ குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமோ நிற்கிற ஒரு விஷயம் கிடையாது. என்றென்றும் நம்ம சாகிற வரைக்கும் நம்மளுடைய லவ் வந்து நிலைச்சி இருக்கிறதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம நிறைய எஃபர்ட்ஸ் போடணும். ஓகேவா? ஸோ நம்ம லவ் வந்து எனக்கு லவ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு எனக்கு லவ் வெளியே காட்ட தெரியாது, எனக்கு இது பண்ண தெரியாது அப்படின்னு நம்ம வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா? நம்மளுடைய லவ்வை வந்து பல கிஃப்ட் கொடுத்தோ இல்லை சர்ப்ரைஸ் கொடுத்தோ இப்படி தான் வெளிப்படுத்தணுன்றதும் அவசியம் கிடையாது. நம்மளுடைய லவ் சின்ன நம்மளுடைய செயல்கள் மூலியமா நம்ம வெளிப்படுத்தலாம். ஓகேவா? அந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம கிஃப்ட்ஸு கொடுக்குறதோ இல்லை பெரிய பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குறதோ அதை தாண்டி நம்மளோட செயல்கள் செய்யுது பார்த்தீங்களா அந்த லவ் மூலியமா. ஸோ அதுதான் வந்து என்றென்றும் பேசும். ஸோ எல்லாருமே வந்து நம்மளுடைய சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் லைஃப்பை வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து நம்ம நிறைய முயற்சிகள் பண்ணணும். இட்ஸ் நாட் அ ஈஸி. அதுவும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். நிறைய மேரேஜஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்களில் வந்து தவறுறதால தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சின்ன விஷயங்கள் தான் எல்லாமே. பட் நாளடைவில் அது வந்து ஒரு பெரிய பிளவுகளை ஏற்படுத்தும், பெரிய ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும்.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது வருது அப்படின்னா அதை முடிஞ்ச அளவுக்கு அதை அப்படியே வந்து சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபேமிலி உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க ஒரு பிரச்சனையை வந்து அடுத்த மனுஷனுக்கு கொண்டு போகாதீங்க. 3வது பர்சனை அதில் கொண்டு வராதீங்க. அது ரொம்ப பெரிய தவறு. அந்த மாதிரி கொண்டு வரும்போது தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் நடக்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களே வந்து பேசி தீர்த்துக்கோங்க. அண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஹாப்பியாக உங்களுடைய மேரேஜ் லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருங்க. ஓகேவா? அண்ட் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ நான் பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப நாளாவே வந்து எனக்கு இது பற்றி பேசணும்னு எனக்கு ஆசை. நான் வந்து என்னோடய ஸ்டோரி நான் வந்து எழுதும்போது கூட வந்து நான் சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் லைஃப் அப்படின்னு ஒரு புக் நான் எழுதியிருக்கேன். நான் அதை இங்கிலீஷில் தான் எழுதினேன். அண்ட் தமிழ்லையும் இருக்குது. பட் எனக்கு ஃபஸ்ட்டு நான் எழுதுனது இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் அந்த புக்கை நான் எழுதினேன். அது நான் வந்து ஆன்லைனில் வந்து நான் அதை ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய எனக்கு அதுக்கு வியூஸ் கிடச்சிது. நிறைய பேர் வந்து அதை படித்தாங்க. ஸோ எனக்கு அப்பத்துலேருந்தே ஒரு ஆசை. ஸோ அந்த புக்கில் நான் உணர்ந்த விஷயங்களெல்லாம் நான் அதில் எழுதினேன் என் மேரேஜ் லைஃப்பை பற்றி. ஸோ இதை பற்றி வந்து என் சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இன்னைக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் டைமாக இருந்தது. ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் இதை ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து நிறைய நல்ல நல்ல விஷயங்களோடு நம்ம பார்க்கலாம். அண்ட் இப்போ வெயிட் லாஸ் ஜேர்னியும் போயிட்டுருக்கு. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் உங்கள் மாயாவுக்கு உங்களுடைய சப்போர்ட் நீங்கள் கொடுங்க. அது வரைக்கும் பாய்.